வணக்கம். இப்போ தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு படுகொலை. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார். இதுக்கு எத்தனையோ காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்கிறாங்க. இன்னும் பல விஷயங்களை ஒவ்வொரு தகவலும் வேறு வேறு விதமாக வருது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு தெளிவாக பிடிபடுது. மக்களின் பேராசை காரணமாக இந்த எங்கேயாச்சும் 1000 ரூபாய் நீங்கள் கொடுங்க, 10 வருஷம் விட்டு 10,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னால் உடனடியாக போய் நம்ம பணம் கட்டிடுறோம். அந்த பணம் கிடைக்கலன்னு சொல்லும்போது இது போன்ற தலைவர்கிட்ட போய் நம்ம முறையிடுறோம். அப்படி தான் அந்த ஆருத்ரா கோல்டு லோனில் பணம் கட்டி ஏமாற்றம் அடைந்தவர்கள் இவர்கிட்ட முறையிட்டதாகவும் அவர் அதில் தலையிட்டதாகவும் அதனுடைய பகை தீர்த்துக்கிறதுக்காக இவரை படுகொலை செய்ததாக ஒரு தகவல் வருது. காலங்காலமாக இது போன்ற மக்கள் பேராசையின் காரணமாக 1 ரூபா கொடுத்தா 2 ரூபா கொடுக்குறோன்னா உடனே போய் கட்டிடுறாங்க. அது எப்படி கொடுப்பாங்கன்னு யோசிக்கிறதே கிடையாது. அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயமும் பேசப்படுது. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொல்கிறாங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தாலும் கூட அவர் எங்கேயும் பெரிய அளவுக்கு அரசியல் செய்யலை. அடில் தடில் அரசியலும் பண்ணலை, ஆர்ப்பாட்டமும் பண்ணலை, மறியலும் பண்ணலை, போராட்டமும் பண்ணலை. ஒரு அமைதி புரட்சி. தலித் இளைஞர்களை சட்டம் படிப்பதற்காக தேவையான அனைத்து உதவிகளும் அவர் செய்தார் என்று ஒரு தகவல் வந்துகிட்டே இருக்குது. 500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை அவர் உருவாக்கியிருக்கார் என்ற ஒரு தகவலும் வந்துட்டு இருக்குது. இது போன்ற ஒரு அற்புதமான ஒரு தலைவரை இந்த நாடு இழந்து விட்டது. அந்த படுகொலை செய்தவர்களுக்கும் அவருக்கும் நேரடியாக தொடர்பு இருக்குமானா இல்லை. இதில் ஒரு தகவல் கூட வருது. ஒரு 4 பேருக்கு அவர் யாருன்னே தெரியாது, அவங்க கூட தான் போயிருக்காங்க அப்படின்ட்டு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏமாத்துறவன் ஒரு 1000 ரூபாய் ஏமாத்துறான்னு வச்சுங்களேன், யாரையெல்லாம் சரி கட்டணமோ ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் எல்லோரும் சரி கட்டுருவான். சரி கட்டிட்டு தான் அதில் ஒரு பங்கு அவன் திருட ஆரம்பிச்சிருவான். இப்போ பொதுமக்கள் நம்ம ஏமாந்துட்டுன்னு வச்சுங்களேன், நேரடியாக அவங்கள்ட்ட சண்டைக்கு போக முடியாது. எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்த்துருக்குறோம். உன்னால் என்ன பண்ண முடியும், போய் பண்ணிக்கிடா அப்படின்றான். ஒன்றும் இல்லைங்க, ஒரு டிராஃபிக் போலீஸு ரோட்டில் நின்று வண்டி பிடிச்சி கேஸ் எழுதுவார். அவரை நீங்கள் கேட்டு பாருங்க, அவர் பேட்சை படித்து பாருங்களேன் பாக்கெட்டில். உடனே அவர் குதிப்பார் வானத்துக்கு பூமிக்கும். ஏய் என்னடா பண்ண முடியும்னா, ஃபோட்டோ எடுத்துக்கடா, எங்கே போய் சொல்கிற பொல்லிவிடா அப்படின்வார். இதுபோல் ஒரு ஆஃபீஸுங்க அரசு போய் பார்த்தீங்கன்னா கூட சரி, அவரை நம்ம பாக்கெட்டில் இருக்கிறத அவருடைய பேரை படித்தாலோ உடனே அவர் போடா, எங்கே போய் சொல்லிக்கடா போடா அப்படின்னு தான் சொல்லுவார். அதுபோல் தான் மக்களே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலைக்கு பின்னால் இருப்பது அவர் ஏதோ ஒரு இந்த ஏமாற்றம் அடைந்தவர்களுக்காக பேச போனதாகவும் அவர்கள் இவரை படுகொலை செய்ததாகவும் தான் தகவல் வருது. என்றைக்குமே ஏமாறாதீங்க. நீங்கள் சின்ன சின்ன விஷயம் நம்ம ஏமாற்றம் அடையத்தான் செய்வோம். நம்பி ஏமாறுறோம் பார்த்தீங்களா. 1000 ரூபாய் கொடுத்தா ஒரு வருஷம் விட்டு 10,000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு முதல்ல நீங்கள் யோசிக்கணும். எப்படி கொடுக்க முடியும்? 1000 ரூபாய் நம்ம கொடுத்தா 10,000 கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் தான் பழமொழி சொல்லுவான், ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் அப்படின்னு சொல்லுவான். முதல்ல எந்த ஒரு விஷயம் 1க்கு 10 முறை யோசிங்க. எத்தனையோ திரைப்படத்தில் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ சிட் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ நிறுவனங்கள் ஏமாற்றிடுச்சு. மேற்கு வங்கத்தில் ஒரு பெரிய அளவில் ஒரு ஏமாற்றம். அதே போல் பார்த்திங்கன்னா, ஒரு செல்ஃபோனுக்கு பணம் கட்டினா 2 செல்ஃபோன் தரேன்ட்டு அவன் ஒரு 500 பிடிங்க, எத்தனையோ 1000 கோடி பிடிங்க போயிட்டான். இது போல் நம்ம ஏமாந்துகிட்டே இருக்கிறோம். இது ஏமாற்ற அடைஞ்ச உடனே நம்ம எல்லாம் கும்பலாக போயிட்டு ஒரு தலைவர்கிட்ட முறையிட்டுன்னு வச்சுங்களேன், அவர் நமக்காக பேச போய் இப்போ பாருங்கள், ஆம்ஸ்ட்ராங் அந்த விஷயத்தில் தலையிட்டதாகவும் அதனால தான் அவர் படுகொலை செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வருது. எது உண்மைன்னு தெரியல, அது விசாரணையில் இருக்குது. காவல்துறை விசாரித்து சொல்லுவாங்க இதனால் அவர் படுகொலை செய்யப்பட்டாருன்ட்டு. என்றைக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கிற காசை அரசு, பேங்க் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, நம்பகத்தன்மையான எல்ஐசி இருக்குது, இன்னும் எத்தனையோ இருக்குது. இதெல்லாம் பார்த்து அதில் போய் முதலீடு செய்யுங்க. ஒரு சிறிய லாபம் வரட்டும் நமக்கு என்ன, அந்த சிறிய லாபத்தை வச்சு நம்ம சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்த முடியும். இதுபோல் ஏமாற்றம் நீங்கள் 10 ரூபா கொடுங்க உங்களுக்கு ஒரு வருஷம் கழிச்சு 100 ரூபா தரேன்னு சொன்னால் அதை நம்பாதீங்க. ஏன்னு சொன்ன முடியாது.
எப்படி முடியும்? இந்த பிதா மகன் படத்தில் வந்து சூர்யா ஒரு எப்படி எல்லாம் வந்து அந்த மேஜிக் பண்ணி ஏமாத்த இருப்பார். இதில் 10 ரூபா கட்டு 20 ரூபா தரேன், அதில் 10 ரூபா கட்டு இதில் 20 ரூபா தருன்னு சொன்னால், இது போல் ஒரு காலத்தில் என்ன பண்ணும், தெருவில் ஏமாற்றி இருந்தவங்கெல்லாம் இப்போ வந்து கணினி மூலியமாக நாகரிக உலகத்தில் டிஜிட்டல் மூலியமாக உங்களை ஏமாத்துறாங்க. ஏமாந்துகிட்டே இருக்கிறது அவங்க வேலையாக போச்சு. என்ன ஒரு அற்புதமான தலைவர், அதாவது அது ஒரு உயிருங்க, யாராக இருந்தாலும் சரி. இவ்வளவு துடிக்க துடிக்க ஒரு படுகொலை செய்வது என்பது ஏற்க முடியாது. மனித உயிர் என்பது மதிக்கக்கூடிய உயிருங்க. இந்த உலகத்தில் பரிணாம வளர்ச்சியை வந்து மனிதனை வந்து எத்தனையோ இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு உயிரை கொண்டு தானே இன்னொரு உயிர் சாப்பிடுதுன்னு சொல்லுவாங்க. இந்த பறவை, நாய், மான், மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் மனிதகுல வரலாறில் போய் பார்த்தோம்னா ஒன்றோட ஒன்று வேட்டையாடி சாப்பிட்றோம். இன்றைக்கி மனிதனுடைய அறிவு வளர்ச்சி காரணமாக அது எல்லாம் நிம்மதியாக இருக்குது. காக்கா கொண்டு இன்னொரு மிருகத்தால் வேட்டையாடப்படும், பருந்துகள் வேட்டையாடிடும். ஆனால் இன்றைக்கி மனிதனோட கலந்து அது நிம்மதியாக சாப்பிடுது, நிம்மதியாக தூங்குதுன்னு சொன்னால் மனிதனால் இந்த உலகத்தில் உள்ள எத்தனையோ உயிரினங்கள் பாதுகாக்கப்படுது. ஆனால் அந்த மனிதனை மனிதன் கொள்வது என்பது ஏற்க முடியுமா? மனித உயிர் என்பது மதிக்கக்கூடிய ஒரு உயிர். ஆகவே இது போன்ற படுகொலை செய்பவர்கள் கொஞ்சம் யோசிங்க. துடிக்க துடிக்க ஒரு உயிரை கொண்டு இருக்கிறீங்க. இனி வருங்காலில் இதெல்லாம் நடக்காமல் இருக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை அதிகாரி சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கணும். புதிதாக பதவியேற்றக்கூடிய ஐயா அருண் அவர்கள் சொல்லியிருக்காரு. சட்டம் ஒழுங்கு இதுக்கு மேலே பாதுகாக்கப்படும். ரவுடியர்களுக்கு அவர்கள் மொழியிலே சொல்லி பாடம் புகட்டப்படும் சொல்லியிருக்காரு. என்ன செய்கிறாருன்றது பொறுத்து இருந்து பார்ப்போம். அரசு உரிய கவனம் எடுத்து சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும், மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், மனித உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் நோக்கம். நன்றி. அடுத்து சந்திப்போம். வணக்கம்.